வணக்கம். உங்க முழு பிசினஸையும் உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு போனுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் நம்ம ஸ்ரீலங்காவோட கரண்ட் கட், இன்டர்நெட் பிரச்சனைன்னு எல்லா சவால்களையும் சமாளிச்சு, வாங்க திறன் ERP V12 எப்படி உங்க தொழில் பயணத்தையே மாத்தப் போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கடையில கூட்டம் அள்ளுது, விற்பனை சும்மா பட்டைய கலப்புது. சரியா அந்த நேரத்துல டக்குன்னு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, பில்லிங் சிஸ்டம் வேலை செய்யல. என்னாகும்? தலையில கைய வச்சு உட்கார வேண்டியதான். இது நம்ம இலங்கை தொழில் முனைவோர் பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய பயம் இல்லையா? இன்டர்நெட் பிரச்சனை ஒண்ணு மட்டும் இல்லைங்க. புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏகப்பட்ட செலவு, நம்ம வாடிக்கையாளர் டேட்டாலாம் பாதுகாப்பா இருக்குமான்னு ஒரு விதமான பயம், அப்புறம் மாச கடைசியில பார்த்தா எவ்வளவுதான் லாபம் வந்துச்சுன்னே சரியா தெரியாத ஒரு குழப்பம், இப்படி பல சிக்கல்களுக்கு நடுவுல தான் நம்ம பிசினஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, இந்த விளக்கத்துல நாம இந்த ஒவ்வொரு பிரச்சனையையும் எப்படி சரி செய்யலான்னு பார்க்க போறோம். திறன் ERPM எப்படி உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தீர்வுக்கான முதல் படியை எடுத்து வைப்போம். ERPM, அதாவது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பேரை கேட்டு பயப்பட வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புக்கு மூளை எப்படியோ அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு இதுதான் மூளை. எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு சிஸ்டம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பொருள் வாங்குறதிலிருந்து அதை உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்ணி அதுக்கான கணக்கு வழக்குகளை பாக்குறது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே சாஃப்ட்வேர்ல செய்யறது தான் ERP. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கேக் கடை வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். மாவு, சர்க்கரை வாங்குறதுல ஆரம்பிச்சு கேக் செஞ்சு அதை வித்து அந்த ஒரு கேக்ல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சதுன்னு துல்லியமா சொல்றது வரைக்கும் எல்லா வேலையும் இது பாத்துக்கும். மார்க்கெட்ல நிறைய ERPM சாஃப்ட்வேர் இருக்கலாம், ஆனா திறன் ERP அப்படி இல்ல. இது நம்ம ஊர்ல இருக்கிற கரண்ட் கட், நிலையற்ற இன்டர்நெட் மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் மனசுல வச்சு நமக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டது. இது வெறும் இன்னொரு சாஃப்ட்வேர் இல்ல, நமக்கான ஒரு தீர்வு. சரி, இப்போ திறன் ERPM உங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி ஒரு சூப்பர் தீர்வை கொடுக்குதுன்னு அதோட முக்கியமான அம்சங்கள் மூலமா ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட முதல் மற்றும் மிகப்பெரிய தலைவலி என்ன? எப்போ வேணும்னாலும் கட் ஆகுற இன்டர்நெட்டும் கரண்ட்டும் தான். இத நம்பி பிசினஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதுக்கு திறன் ERPM குடிக்கிற தீர்வு அடேங்கப்பான்னு சொல்ல வைக்கும். உங்க பிசினஸ 100% ஆஃப்லைன்ல, அதாவது இன்டர்நெட் இல்லாமலேயே நடத்தலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், ஆஃப்லைன்ல. அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இதுக்கு காரணம் இதோட ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி. அதாவது உங்க பிசினஸ் டேட்டா, கணக்கு வழக்குகள் எல்லாமே உங்க கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லையோ தான் சேவ் ஆகி இயங்கும். அதனால இன்டர்நெட் வந்தா என்ன போனா என்ன, உங்க வியாபாரம் மட்டும் நிக்கவே நிக்காது. அடுத்த பெரிய பிரச்சனை பிசினஸ்க்காக வாங்குற கருவிகளோட செலவு. பில்லிங் மெஷின், பார்கோட் ஸ்கேனர்னு லிஸ்ட் போட்டா பட்ஜெட் எங்கேயோ போயிடும். ஆனா திறன் ERPM இங்க ஒரு மேஜிக்கே பண்ணுது. இனிமே உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போனே போதும், உங்க முழு பிசினஸையும் அதிலேயே பாத்துக்கலாம். அதிக முதலீடு, பெரிய மிஷின் எதுவுமே தேவையில்ல. இதுக்கு காரணம் இது ஒரு PWA, அதாவது ப்ரோக்ரெசிவ் வெப் ஆப். நீங்க ஆப் ஸ்டோர்ல போய் எதையும் டவுன்லோட் செய்ய வேண்டாம், ஒரு வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்க போன் கேமராவே பார்கோட் ஸ்கேனரா மாறிடும். பாத்தீங்களா, ஆயிரக்கணக்கில் பணம் மிச்சம். ஓகே, பிரச்சனைகளை எல்லாம் ஓரங்கட்டியாச்சு. இப்போ நம்ம கையில இருக்கிற டேட்டாவை வச்சு எப்படி பிசினஸ பவர்ஃபுல்லா மாத்துறதுன்னு பார்க்கலாம். சும்மா கணக்கு எழுதுறது மட்டும் இல்ல, அந்த கணக்குல இருந்து எப்படி புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு மசாலா தூள் உதாரணத்தோட பார்க்கலாம். ஸ்டெப் 1, நீங்க மிளகா வாங்குறீங்க, அது சிஸ்டம்ல என்டர் பண்றீங்க. ஸ்டெப் 2, அதை அரைச்சு மசாலா தூள் ஆகுறீங்க. ஸ்டெப் 3, ஒரு பாக்கெட் மசாலாவை கடையில விக்கிறீங்க. ஸ்டெப் 4, இப்ப பாருங்க, அந்த ஒரு பாக்கெட்ல உங்களுக்கு எவ்வளவு கரெக்டா லாபம் கிடைச்சதுன்னு சிஸ்டம் நொடியில சொல்லிடும். அவ்வளவுதான் விஷயம். இதோட உண்மையான பவர் என்ன தெரியுமா? இனிமே மாச கடைசி வரைக்கும் லாபமா நஷ்டமான மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விற்பனைக்கு அப்புறமும் உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்க விரல் நுனில தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உண்மையான கண்ட்ரோல். இப்போ உங்க பிசினஸ் வளர வளர அதுக்கு தேவையான பாதுகாப்பு அம்சங்களையும் கட்டுப்பாடுகளையும் பத்தி பேசலாம். உங்க பிசினஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்லையா? உங்க டீம் பெருசாகும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கலாம். உதாரணமா, உங்க கடையில இருக்கிற கேஷியரால சேல்ஸ் பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும். உங்க ப்ரொடக்ஷன் ஆளால ஸ்டாக் சம்பந்தப்பட்டதை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா எல்லாத்தோட முழு கண்ட்ரோலும் ஓனரான உங்ககிட்ட, அதாவது அட்மின் கிட்ட பத்திரமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
நம்ம பிசினஸ் ரகசியங்கள், நம்ம வாடிக்கையாளர் விவரங்கள், நம்மளோட உழைப்பு, இது எல்லாம் எங்க சேமிக்கப்படுது? பாதுகாப்பா இருக்கா? இங்கதான் திறன் ERPN தனிச்சு நிக்குது. உங்க டேட்டா எல்லாமே உங்க டிவைஸ்ல தான் சேவ் ஆகும். எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டு சர்வர்ல எல்லாம் கிடையாது. முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான். நீங்களே உங்க டேட்டாவை ஒரு JSON ஃபைலா பேக்கப் எடுத்து உங்க பென் டிரைவ்லயோ கூகுள் டிரைவ்லயும் பத்திரமா வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வெளியூர்ல இருந்தே பிசினஸை கண்காணிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு கிளவுட் பேக்கப் வசதியும் இருக்கு. பல பேர் பல டிவைஸ்ல யூஸ் பண்ற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் உங்களுடையது. இவ்ளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் இத ஒரு கை பாத்துறணும்னு தோணுது இல்லையா? வாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். முழுசா 14 நாளைக்கு இந்த சாஃப்ட்வேரோட எல்லா அட்வான்ஸ்டு வசதிகளையும் நீங்க ஒரு பைசா கூட செலவில்லாம இலவசமா பயன்படுத்தி பார்க்கலாம். இது ஒரு ரிஸ்க் இல்லாத வாய்ப்பு. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஸ்கிரீன்ல தெரியுற இம்தியாஸ் அஹமத் அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு 14-day ட்ரையல் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. உடனடியா உங்களுக்கான சோதனை காலம் ஆக்டிவேட் ஆயிடும். கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கிறேன். இனியும் குத்து மதிப்பா அதிர்ஷ்டத்தை நம்பி பிசினஸ் பண்ண போறீங்களா? இல்ல ஒவ்வொரு அடியையும் தெளிவான டேட்டாவோட எடுத்து வச்சு ஜெயிக்க போறீங்களா? திறன் ERP அந்த தெரிவை தருவதற்கு தயாரா இருக்கு. முடிவு உங்க கையில தான்.